உங்க சரீரத்துல ஏதோ ஒரு அவயவம் தான் டேமேஜ் ஆயிருக்கு, பழுதாயிருக்கு, பாதி செயல்படுது. டாக்டர் சொல்றாங்க 50% செயல்படுது பார்த்துக்குங்க, 70% செயல்படுது பார்த்துக்குங்க, 30% ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்துக்குங்க. அது என்னைக்கெல்லாம் நிற்கலாம் பயமுத்துறாங்க. லங்ஸ் இவ்வளோ செயல்படுது, உங்க ஹார்ட் இத்தனை % செயல்படுது. டாக்டர் என்ன சொல்றாங்கல்ல, கிட்னி எவ்வளோ செயல்படுது, இவ்வளோ மோசமாக இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு சொல்றாங்கல்ல. உங்க கல்லீரல் இவ்வளோ செயல்படுது, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்சுலின் நிற்க போகுது, ஸோ சுகர் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கல்ல, சோத்திரம். நான் சொல்றேன் லாசரு சரீரம் எல்லா அவயவம் செயலற்று போய்விடு. கல்லீரல், ஆமா நுரையீரல், ஆமா இருதயம், சிறுநீரகம், கண்ணு, காது, நரம்பு, ரத்த ஓட்டம், ஜாயின்ஸ், முட்டு, காலு, கணுக்காலு எல்லாம் செயலற்று போச்சு. விரைச்சிச்சு மீண்டும் செயல்படுது. மீன் நரம்பு செயல்படுது. நரம்புல ஒரு சுருக்கு இல்லையே, ஒரு முடிச்சு இல்லையே, கொஞ்சம் நஞ்சு போகலையே, இங்கே செயலற்றல. ஒரு கால் இயங்கல, ஒரு கழுத்து இயங்கல, ஒரு பக்கம் செயல்படல. எல்லாம் இயங்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் பாவத்தை மன்னிக்கிறார்ல, கொடூரமா நடத்தினையா, மனைவி இப்படிலாம் அடிச்சையா, நான் இப்படிலாம் கொடுமைப்படுத்தினையா, 7 லட்சத்தாரு சொல்லல, 1 லட்சத்தை கர்த்தரு, உன் இருத்தை மாத்தின கர்த்தரு, உன் குணத்தை மாத்தின கர்த்தரு, உன் பரிசுத்தவனாக்கின கர்த்தரு, நீதிமானாக்கின கர்த்தரு, உன் கெட்டு போய் லங்ஸ் ஏன் சோகமாக்க கூடாது? அங்க மட்டும் ஏன் காம்ப்ரமைஸ் ஆயிடுற? அது சரியாகாது. ஏன் சரியாகாது? சரியாகும் என்ன, சரியாகாது. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசருடைய முழு சரீரம் செயலற்று போய் இப்போ ஃபுல்லாக பர்ஃபெக்ட்லி ஹீல்டு, சோமாய் எல்லாம் செயல்படுது. விசுவாசித்தா என் மகிமையை காண்பாய்.